ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வைகுண்ட ஏகாதசி பற்றி நாம் பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி ஒரு மிக முக்கியமான ஒரு ஏகாதசி. ஒவ்வொரு மாதம் 2 ஏகாதசி வரும். வளர்பிறையில் ஒரு ஏகாதசி, தேய்பிறையில் ஒரு ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது மார்கழி மாதம் சுக்குல பட்சத்தில் வரக்கூடிய ஒரு ஏகாதசி. மிகவும் சிறப்பான ஒரு ஏகாதசி. முக்கோடி ஏகாதசி சொல்வார்கள், மோட்ச ஏகாதசி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த மாதம் 2 ஏகாதசி வருகிறதே, அந்த 2 ஏகாதசி என்று விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த மார்கழி மாதம் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று ஒரு நாள் விரதம் இருந்தாலே போதும். ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் கடைப்பிடித்த பலன்கள் அவருக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏகாதசி, மோட்சம் கொடுக்கக்கூடிய ஏகாதசி. இதற்கு ஏராளமான கதைகள் இருக்குது. அதில் 1-2 மட்டும் நாம் பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, படைக்கும் தொழில் செய்பவர் யாருன்னா பிரம்மா. அந்த பிரம்மா படைக்கும் தொழில் செய்கிறார். அவர் சற்று அயர்ந்திருக்கும் போது மது, கைடபர் என்ற 2 அரக்கர்கள் வேதத்தை திருடி சென்று விடுகிறார்கள். இதனால் அவருக்கு படைக்கும் தொழில் செய்ய முடியவில்லை. உடனே இவர் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுகிறார் பிரம்மா. மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் என்றால், அந்த 2 அரக்கர்களை அழிக்க ஹயக்கிரீவ அவதாரம் எடுக்கிறார். ஹயக்கிரீவர் என்பது குதிரை முகம் கொண்ட உருவம். அந்த ஹயக்கிரீவம் அந்த அவதாரம் எடுத்து அந்த 2 அரக்கர்களை அழிக்கிறார். அவர்களை அழிக்கும் போது அந்த அரக்கர்களுக்கு பகவான் கிருபையால் நல்ல புத்தி வந்து விடுகிறது. பகவானே, நாங்கள் தப்பு செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். சரி, எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் பகவானே, நீங்களே எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்கள், நல்ல கதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேண்ட பகவான் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். என்ன அனுகிரகம் என்றால், சரி, இந்த மார்கழி மாதம் வைகுண்டத்தின் வடக்கு வாசல், அதாவது வடக்கு வாசல் உள்ளது, அந்த வடக்கு வாசல் திறக்கப்படும். அந்த வாசலில் நான் முதலில் செல்கிறேன், என்னை பின்தொடர்ந்து நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு மோட்ச பதவி கிடைக்கும். மோட்சம் என்பது முக்தி, மீண்டும் பிறவி இல்லாத ஒரு நிலை. மோட்சம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பகவான் சொல்லுகிறார். சரி என்று அவர்களும் பகவான் பின்னே செல்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் மீண்டும் ஒரு வரம் கேட்கிறார்கள். எங்களுக்கு நீங்கள் மோட்ச கதி அளித்தது போல எல்லா மக்களுக்கும் நீங்கள் அதை அளிக்க வேண்டும், மோட்சகதி அளிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்ட பகவானும் சரி என்று சொல்லுகிறார். அதன்படிதான் இந்த மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி அன்று அனைத்து பெருமாள் கோயில்கள் சொர்க்கவாசல் என்று சொல்கிறார்கள். அது திறக்க சொர்க்கவாசல், பரமபத வாசல் திறக்கிறார்கள். அதன் வழியே முதலில் பெருமாள் சொல்வார். அதன் பிறகு அவரை தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் செல்கிறார்கள். அவ்வாறு அந்த சொர்க்கவாசல் செல்கவர் யார் யார் போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைப்பது நிச்சயம் என்று பகவான் சொல்லுகிறார். எனவே அந்த பகவான் சொல்லியபடி அனைத்து பெருமாள் கோயிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது ஏகாதசி அன்று. இது வடக்கு பகுதியில் இருக்கும், வடக்கு பக்கம். அனைத்து கோயில்களிலும், ஒரு சில கோயிலும் மாறி இருக்கும், அனைத்து கோயில்களில் இது வடக்கு திசையை நோக்கி இருக்கும். ஆனால் இந்த வடக்கு திசை பக்கம் சென்று அந்த சொர்க்கவாசலை கடந்து அந்த பெருமாளை தரிசித்து வந்தால் நமக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி என்று அவரை தரிசித்தோமானால் நமக்கு நல்ல கதி கிடைக்கும், மோட்சம் என்பது கிடைக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி அவ்வளவு சிறப்பான ஒரு நாள். அன்றைய தினம் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. மேலும் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், முடிந்தால் கண் விழித்து இருக்க வேண்டும். அன்றைய இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பது. எதையுமே நாம் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை தீர சும்மா போய் பகவான்கிட்ட சொல்லிட்டு வந்தாலும் போதும். நம்ம கொஞ்சம் வருத்தி அந்த இரவு தூங்காமல் இருந்து அந்த பகவான் நாமத்தை உச்சரித்து கொண்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் ஏதோ ஒன்று, அவருடைய நாமம், இது பாசுரங்கள் சொல்லிக்கொண்டு அன்றைய இரவு முழுவதும் தூங்காமல் நாம் கழித்து மறுநாள் துவாதசி என்று பாரணை செய்ய வேண்டும். அதன் பிறகு பாரணை செய்து சாப்பிடுவது, அது மிக முக்கியம். இவ்வாறு கஷ்டப்பட்டு ஒரு தடவை செஞ்சாலே போதும், நம்ம வாழ்க்கை சுபிட்சம் இருக்கும், நிறைய செழிப்பு உண்டாகும். ஆனால் அது இப்போதைக்கு எல்லாம் சாத்தியமில்லை. இருந்தாலும் அதிலும் செய்தால், அதையும் பொருட்படுத்தாமல் செய்தோமானால் நமக்கு ஒரு நல்ல பலன் கொடுப்பார் அந்த பெருமாள்.
மங்களானி பந்து.